வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் பொடிமாஸ் பண்ண போகிறோம். இது சாம்பார், ரசம், காரக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த பொடிமாஸை பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. மீடியம் சைஸ் வாழைக்காய் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பெரிய வாழைக்காய்னா உங்களுக்கு இன்னொரு 2 நிமிஷம் ஆகும். இது மீடியம் சைஸுங்கிறதுனால 5 நிமிஷத்தில் வெந்துடும். குழையாமல் வேக வச்சுக்கணும். வெந்துட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வாழைக்காய் வேகும்போது அப்பப்போ பரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் வேகும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. பெரிய வாழைக்காய் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அல்லது நீங்கள் வாழைக்காயை கட் பண்ணாமல் முழுசாக போட்டிங்கனாலும் வேகிறதுக்கு டைம் ஆகும். இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வேக வச்சாதான் நம்மளுக்கு துருவுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக விழும். இந்த வாழைக்காய் ஆறுனதுக்கப்புறமா தோலை உரிச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. தோலை உரிச்சிடலாம். இப்போது இதை துருவிக்கலாம். முத்தலான வாழைக்காவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பிஞ்சாக இருந்தால் இந்த பொடிமாஸ்க்கு அந்த வாழைக்காய் வந்து நல்லா இருக்காது. துருவுறதுக்கும் அது வராது. இந்த மாதிரி துருவுறதுக்கு அழகாக வருது பாருங்கள். எல்லாத்தையும் துருவியாச்சு. துருவுறதுல 2 சைஸ் இருக்கும். பெரிய சைஸ் ஒன்று, சின்ன சைஸ் ஒன்று. வாழைக்காய்க்கு இந்த பெரிய சைஸ் உள்ள பக்கமே துருவிக்கங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க. இந்த பொடிமாஸ்க்கு நல்லா வாசனையாக இருக்கும். இந்த உளுந்து செவந்து வரட்டும். உளுந்து செவந்துருச்சு. கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாய் சின்ன துண்டுகளாக கட் பண்ணது. நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் கட் பண்ணது. அது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பெருங்காய பவுடருக்கு பதில் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அதை வந்து இடித்து சேர்த்துக்கங்க. அல்லது 2-3 பூண்டை இடித்து சேர்த்துக்கங்க. ஏதாவது ஒன்று சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்ச வாழைக்காவை சேர்த்துடலாம். வாழைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். அதுக்கப்புறமா வாழைக்காய் வேகும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுறலாம். இந்த பொடிமாஸ் வந்து நல்லா இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். தீயை குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இடையில வந்து அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு அப்பப்போ கிண்டி விட்டு காய் மசாலாவோடு சேர்ந்து வெந்து நல்லா உதிராக வந்துருச்சு பாருங்கள். சிம்லேயே வச்சுக்கோங்க. அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் இப்போ இந்த மாதிரி இருக்கும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். லெமன் ஜூஸ் சேர்த்தோம்னா நல்லா உப்பு புளிப்பு உரப்போட இந்த பொடிமாஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு லெமன் ஜூஸ் வேணான்னா நீங்கள் விட்டுருங்க. சூப்பரான வாழைக்காய் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் மிளகு பொடிமாஸ். இப்போ இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு நல்ல முத்தலான வாழைக்காயை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொரு வாழைக்காலையும் இந்த காம்பு பகுதியையும் இந்த சைடு நுனி பகுதியையும் கட் பண்ணிக்கலாம்.
ஒரு கடாயில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. 3 வாழைக்காயை இதில் சேர்த்துடலாம். இந்த வாழைக்காயை குழைய விடாமல் பாதி அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த வாழைக்காய் பாதி அளவு வேகிறதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். நம்ம முழுசாக சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ நேரம் ஆகும். ஒவ்வொன்றையும் 2 கட் பண்ணி போட்டோம்னா 5 நிமிஷத்தில் வெந்துடும். நீங்கள் எப்படி வேணாலும் வேக வச்சுக்கோங்க. வாழைக்காய் வேகும்போது அப்பப்போ இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டுக்கிட்டால் தான் எல்லா சைடும் ஒன்று போல் வேகும். இப்போது 8 நிமிஷம் ஆச்சு. வாழைக்காய் பாதி அளவு வெந்திருக்கு. கத்தியை வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தோம்னா லைட்டாக கத்தி இறங்கும். அப்படின்னா பாதி அளவுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை விட பெரிய வாழைக்காய்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் கூட ஆகும். இன்னொன்று, நீங்கள் வாழைக்காய் வேக வைக்கும்போது நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக விடுங்க. இப்போ ஒவ்வொரு வாழைக்காயையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சிடலாம். வாழைக்காய் நல்லா ஆறிடுச்சு. தோலை உரிச்சிட்டு துருவிக்கலாம். துருவுறதுல பெரிய சைஸ் துருவல், சின்ன சைஸ் துருவல் 2 இருக்கும். நீங்கள் பெரிய சைஸ் துருவல்லையே துருவிக்கலாம். வாழைக்காயை பாதி அளவு வேக வச்சாதான் நமக்கு துருவுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், பூவாக விழுது. ரொம்ப வேக வச்சிட்டோம், குழைய வேக வச்சிட்டோம்னா துருவுறதுக்கே வராது. இந்த பொடி மாஸ்க்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு வெறுங்கடாயில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, இது 2ஐயும் வறுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து மிளகு காரம் தான், மிளகாய் எதுவும் சேர்க்கலை. அதனால் மிளகு வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. மிதமான தீயில் வச்சு பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி பார்த்து வறுத்துக்கணும். அப்போ தான் ஒன்று போல் வறுபடும். ஓரளவு வறுபட்டுருச்சு. அது கூட 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் கைவிடாமல் கருகிராமல் வறுத்துக்கணும். வேகமாக வறுபட்டுரும். இப்போ நல்லா கரெக்டாக வறுபட்டுருச்சு. இதை உடனே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். வறுத்து வச்சது ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸ் பவுடரை அரைக்காமல் லேஸ் குறக்குறப்பான பவுடராக அரைச்சிக்கணும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 கப் அளவுக்கு வெங்காயம், அது கூட 2 பூண்டு, நல்ல பெரிய பூண்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம், அல்லது இடிச்சும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கீர்னது, கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், கலர் மாறிடக்கூடாது. அடுத்து இது கூட துருவின இந்த வாழைக்காயை சேர்த்துடலாம். வாழைக்காயை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதில் பெரட்டி விட்டுருங்க. இந்த எண்ணெயிலையே நல்லா கொஞ்சம் நேரம் பெரட்டிக்கலாம். நல்லா பெரட்டி விட்டாச்சு. ஏற்கனவே இந்த வாழைக்காயை பாதி அளவுக்கு வேக வச்சுருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் மட்டும் வேகணும். அதாவது ஒரு 3/4 பதத்துக்கு வேகணும். அது வரையும் இருக்கட்டும். இந்த துருவல் இப்போ 3/4 பங்கு அளவுக்கு வெந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச அந்த பவுடரை சேர்த்துடலாம். நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீதி உள்ள பவுடரையும் சேர்த்துடலாம். இதுக்கு மிளகு, தனியா, சீரகம், சோம்பு இதெல்லாம் நம்ம வறுத்து சேர்த்தோம். இதுக்கு பதில் மிளகு சீரகத்தையுமே நீங்கள் 1-2 நல்லா கோர்ஸாக பவுடரை அரைச்சி சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து இன்னும் அதை விடவே டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டும். இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும். அப்போ தான் நமக்கு இந்த மிளகு சீரகத்தோட ஃப்ளேவர் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கங்க. சேர்த்தோம்னா நல்ல ஒரு புளிப்பு சுவையோடு இருக்கும். வேணான்னா நீங்கள்
ஸ்கிப் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக இது கூட வந்து கொத்தமல்லி தழையை கட் பண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கொத்தமல்லி தழை தான் இந்த டிஷ்ஷுக்கே ஹைலைட். அதனால் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளவுதான், ரொம்ப சூப்பரான வாழைக்காய் மிளகு பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார், ரசம், காரக்குழம்புக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.